ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் என்ன சொல்லி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ செட் ஆஃப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம எஸ்ஆர் என்ன சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வித்தா பார்த்தீங்கன்னா ஜியோ செட் ஆஃப் பாக்ஸ் இப்போ இதை நம்ம கழட்டுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளோட ஆக்சுவல் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ செட் ஆஃப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டபிளை யூஸ் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜியோ ஃபைபர் நெட் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணோம். அதில் நம்ம டிவிலையும் போடாமல் வேறு ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேல போட்டு நம்மளால் இது எங்கான எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட் ஆஃப் பாக்ஸ் கட்டியாச்சு. இந்த செட் ஆஃப் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட HDMI போட்டிருக்கனால பார்த்திங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் மானிட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் இதை போட்டு யூஸ் பண்ண முடியும். அடுத்து இது ஈத்தர்நெட் எல்லாமே நான் வேலை செய்யும், அதுவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் பிளான் என்ன, இந்த HDMI போட்டு யூஸ் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி அப்புறம் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜியோ ஃபைபரோ இல்லை ஜியோ மொபைல் நெட்வொர்க் தவிர வேறு ஏதாச்சும் நெட்வொர்க் நம்ம கனெக்ட் பண்ணி லைவ் சேனல்ஸ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா OTTs கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு லைவ் சேனல்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்புறம் OTTs வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். இந்த ஒரு பாக்ஸு, அப்புறம் ஒரு HDMI கேபிள், ஒரு மானிட்டர், இந்த DC அடாப்டர் இருந்தால் இது கூட வந்துடும். ஓகே, தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லையா நேரங்கள் கழித்து. ஓகே நண்பர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருட்கள்லாம் நம்ம விட்டு வந்தாச்சு. HDMI கேபிள் நம்மக்கிட்ட இருந்துச்சு, மானிட்டர் மட்டும் கலந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா HDMI மானிட்டர் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாமே நம்ம டக்கு நம்ம செட் பண்ணிடலாம். ஈஸி தான். இங்கே எடுத்தீங்க. அப்புறம் இது மானிட்டரில் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஜியோ பாக்ஸுக்கு, அடுத்து மானிட்டர் பவர் சப்ளை மட்டும் கனெக்ட் பண்ண பார்த்தேன். ஸோ அதையும் பண்ணிடுறேன். ஓகே, கேபிள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டேபிள் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கேமரா ஆங்கிளையும் மாற்றிடுறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பவரில் போட்டுடலாம். ஓகே, மானிட்டர் பார்த்திங்கன்னா ஆனியாச்சு. காட்டுதான்னு பார்ப்போம். இதுங்க என்டரிங் டு பவர் சேவிங் மோட். ஓகே, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். ஐ திங்க் ஸோ இதாக நினைக்கிறேன். அப்புறம் முடிஞ்சது என்ன கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். ஆனால் மானிட்டர் வேறு நம்மது இல்லை, ஸ்பார்க் கூட விளாட்றோம். ஓகே, இப்போ எதுவுமே நம்மளுக்கு ஜியோ லோகோ வருது. ரிமோட் எங்கே வச்சிட்டேன் நீ சார், ரொம்ப சவுண்ட் வருமே. ஃபுல்லாக இருங்க, நான் இப்போ ரிமோட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டோட வந்தாச்சு. ரவுட்டர் பூட் ஆயிடுச்சு. ஓகே, ரிமோட் பேர் ஆகுது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் பேர் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜியோ வைஃபைல தான் கனெக்ட் இருக்குது. இப்போ அதை நான் பார்த்திங்கன்னா நான் மொபைல் நெட்வொர்க் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். A few moments later. ஓகே, இன்னும் வைஃபைல எதுவும் காட்டல. ஓகே, ஒர்க்கிங் ஃபைன் காட்டுது. இப்போ ஜியோ டிவி ப்ளஸ்க்குள்ளே போவோம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம சேனல் இருக்குது, நம்ம அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஜெயா மேக்ஸு. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கைண்ட்லி ஸ்விட்ச் டு ஜியோ ஃபைபர் ஆர் ஏர் ஃபைபர் நெட்வொர்க் ஆன் யுவர் செட் ஆஃப் பாக்ஸ் அண்ட் கண்டினியூ வாட்சிங்னு வருது. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா இது டிடெக்ட் பண்ணிடுச்சு. இது ஒரு ஃபைபர் இல்லை ஏர் ஃபைபரோட நெட்வொர்க் நம்ம கனெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போ இந்த லைவ் சேனல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்மளால் OTT பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டாடியம் ட்ரை பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருபடியாக ஹாட்ஸ்டார் இன்னொன்று பார்க்கலாம்.
ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த டிஸ்கவரி கிட் ஓடிடி வேலை செஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சும்மா முன்னாடி இருக்க ஒரு இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாட் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. என்ன இது நான் கனெக்ட் பண்ண ஃபோன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் ரொம்ப சுற்றுது. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது வோடஃபோன் சொன்னேன். வோடஃபோன் என்ன 5G வரதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றுது. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏர்டெல் 5Gயோ இல்லை ஜியோ 5G எது இருந்தாலும் நீங்கள் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் லோட் ஆகாமல் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சிக்னலும் கிடைக்கல. வோடஃபோன் 4G சிக்னலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓடிடிக்கு தான் போர்ட்டபிள், லைவ் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் இல்லை. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ஓடிடிஸில் பார்த்தீங்கன்னா வந்து சிலது கவர் பண்ணலாம். ஜியோ டிவி தவிர இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சன் நெக்ஸ்ட்டில் தான் ப்ளே ஆகும். நான் இப்போதைக்கு நார்மல் சேனலில் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து நெட்வொர்க் ரொம்ப லோட் ஆகிறதுனால ஹெச்டி சேனல்ஸ் ட்ரை பண்ண முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து சன் டிவி, அதாவது இப்போ சன் டிவி கேடியோவில் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டில் ப்ளே ஆகிறதுனால நம்மளால் அந்த சேனல்ஸை பார்த்துக்க முடியுது. ஓகே, அது மாதிரி நீங்கள் இங்கே இருக்க ஓடிடி ஆப்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ளே ஆகணும். இப்போ ஜீ திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே ஆகும். ஜீ திரை, ஜீ தமிழ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே ஆகும். ஸோ உங்களால் அதை பார்க்க முடியும். ஏன்னா மோஸ்ட்லி ரொம்ப சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் மூலியமாக தான் சிலதெல்லாம் ரொம்ப ப்ளே ஆகும் ஜியோ லைவ் டிவியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்க ஓடிடி ஆப்ஸ் நீங்கள் இதனால் வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் செட்டு போய் போட்டப்போ நீங்கள் எங்கேனாலும் போய் பார்த்துக்கலாம் வித் ஸ்ட்ராங் நெட்வொர்க்கோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி ரோல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி செட் ஆஃப் பாக்ஸ் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.